விழுப்புரம் குருத்தியம்மனுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்குங்க. இந்த வரலாறானது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் ஆனைவாரி என்ற ஒரு கிராமத்தில் தான் நடந்திருக்கு. அங்கே குறவர்கள் அப்படின்னாலே குறி சொல்வதும் கைவினைப் பொருட்களை விற்பதும் தான் அவங்களோட வேலையாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தனி வழக்கம் ஒன்று இருந்திருக்கு. தன் இனத்து பெண்கள் இரவு இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும், அப்படி வரலன்னா அவங்கள கொலை செஞ்சிடுன்ற மாதிரி ஒரு வழக்கம் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு 7 குறவி பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்க, திருவிழாவிற்காக வெளியூருக்கு போயிருக்காங்க. அங்கே வியாபாரம் நடந்ததால் அந்த கூட்டத்தில் அவங்க மணியானதை கவனிக்காமல் விட்டுருக்காங்க. சாயங்காலம் ஆயிடுச்சு. அங்கேருந்து கிளம்பி பார்க்குறாங்க. கிளம்பி வரப்போ செம மழை பெய்யுது. அந்த மழையில் அவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஆனைவாரி என்ற ஒரு கிராமத்தில் தங்குறாங்க. அவங்கள தேடி அவங்க கணவன்மார்கள் கிளம்பி வராங்க. தன்னோட வழக்கப்படி பெண்களை கொள்ளையும் பண்ணிடுறாங்க. அந்த சமயம் என்ன ஆகுது, அடுத்த கொஞ்ச நாள் ஆனைவாரி என்ற ஒரு கிராமம் படும் பஞ்சத்தில் அடிப்படுது. பல உயிரினங்கள் தேவையில்லாமல் எப்படி போகுதுன்னே தெரியாமல் அவ்வளோ மோசமான நிலைமைக்கு மாறுது. அப்போ தான் அந்த ஊரில் இருக்க ஒருத்தவங்க கனவுல நாங்கள் குறவு இனத்தவர்கள் சேர்ந்தவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு நடந்துடுச்சு, எங்களை கோவில் கட்டி கும்பிடுங்க, கண்டிப்பாக எல்லாமே மாறிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆனைவாரி என்ற கிராமத்தில் அந்த 7 குறத்தி பெண்களுக்காக ஒரு கோவிலை கட்டுறாங்க, வணங்கி வராங்க. அதுக்கப்புறம் ஊரும் செழுமையாக ஆகுது. இதுவே குருத்தியம்மன் உருவான கதைங்க. இதோட குருத்தியம்மனோட சீரியஸ் முடியுது. நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அருமையான ஸ்தலத்தில் உங்களை பார்க்குறேன்.